புருஷ சக்கரத்துல 8வது ராசியாக வலம் வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி யாரு? பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான். இவரை பொறுத்த வரைக்கும் நிலத்திற்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கும் சொந்தக்காரருங்க. இவரை அதிபதியா வச்சிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க அதீத புத்திசாலிங்க, அதீத திறமைசாலிங்க, உழைப்பாளிங்க, உன்னதமான சிந்தனைகளுக்கும் உயர்வான எண்ணங்களுக்கும் சொந்தக்காரங்க. இதெல்லாம் இருந்தா ஒருத்தனுக்கு ரொம்ப நல்லா இருக்குமே. வாழ்க்கையில இதெல்லாம் இருக்கிறதுனாலதான் விருச்சிக ராசி இன்னைக்கும் நிறைய வீண் விரயங்களை பண்ணிட்டு இருக்கு, நிறைய இழந்திருக்கு, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கு. இத கேட்கிற விருச்சிக ராசி என்ன நினைப்பாங்கன்னா, ஆமா சாமி உண்மை உண்மைன்னு மனசுக்குள்ள குமுறல் இருக்குங்க. விருச்சிகத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ் என்னன்னா, யாராச்சும் நமக்கு ஆதரவா பேச மாட்டாங்களா, யாராச்சும் நீ கரெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா, இப்படிங்கிற எதிர்பார்ப்போடையே தான் ஒரு ஏக்கத்தோடையே வாழ்க்கை அப்படி நகர்ந்துட்டு இருக்கு. அந்த ஏக்கத்தை தீர்க்கிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டா போதுங்க, முழுசா நம்பி எல்லாத்தையும் கொடுத்துறது. நீ பெரிய ஆளுப்பான்னு சொல்லிட்டா போதும். ஆனா விருச்சகம் எங்க வீழ்ச்சி அடையுதுன்னா, பொய்யான புகழுக்கும் இந்த பொய்யான மக்கள் விருச்சகத்தை கொஞ்சம் தூக்கலா பேசிடுவாங்க. அட நீங்க எல்லாம் அப்படி சார், நீங்க எல்லாம் இப்படியாமா அப்படிங்கிற மாதிரி இதற்கு மயங்கிடுவீங்க. ஆனா நீங்க ஆதி முதல் அந்தம் வரைக்கும் எல்லாத்தையும் கொடுக்கிறோம், ஆதி முதல் அந்தம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிடுறோம். விருச்சகம் வீழ்ச்சி ஆகிறதுக்கு காரணமே இங்க தாங்க நிக்குது. நிலமெல்லாம் நிறைய சம்பாதிச்சிருப்பீங்க, ஆனா எதுவும் இவங்க அனுபவிச்சிருக்க முடியாது. நம்ம மூதாதையரோட சொத்துக்கள் நிறைய இருக்கும், ஆனா கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிருப்போம். வெடுக்கு வெடுக்குன்னு பேசுவீங்க, மனசுல ஒண்ணுமே இருக்காது, திட்டங்கள் கிடையாது, சரியான செயல்பாடு கிடையாது. மாடு மாதிரி உழைக்கிறது எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயத்தை இன்னும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் உண்மையா இருக்கிறதுங்க, எல்லார்கிட்டையும் வெளிப்படையா இருக்கிறது, எதிரிக்கிட்டையே போயிட்டு திட்டத்தை சொல்றது. எப்படிங்க திருடங்கையிலேயே சாவி கொடுத்துட்டு திருடிட்டு போன்னு சொல்ற மாதிரி உங்களுடைய திட்டங்களை, உங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் எதிரிகிட்ட போய் சொல்லி வச்சிடுறீங்க. இதனாலதான் வீழ்ச்சி விருச்சிக ராசிக்கு. இந்த சூழ்ச்சி தெரியலையோ, இந்த கலியுகத்துல வாழ தெரியலையோ. விருச்சகம் யோசிக்கிறது இப்படிதாங்க இருக்கும். ஆமா அப்படிதான் இருக்கும், நாங்க என்ன பண்றது, இப்படி வெகுளித்தனமா இருக்கிறது தான் வீழ்ச்சிக்கு காரணமாவே இருக்கு. அதை உணர்ந்துட்டீங்களா? இப்ப உணர முடியுதா? உங்களுக்கு இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு ஒரு உணர்ச்சியை கொடுக்குங்க. எப்படின்னா, இனியும் நம்ம எல்லாரையுமே நம்ப கூடாது, நமக்குன்னு ஒரு பாதையை அமைச்சுக்கணும், அதுல பயணம் பண்ணணும். குறிப்பா நம்ம என்ன பண்றோம் ஏது பண்றோம்னு யாருக்கும் தெரியாம பாத்துக்கணுங்க. நம்ம பாக்கெட்ல 10 பைசா இருந்தாலும் அது இல்லைன்னு சொல்லி பழகணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டா விருச்சகத்துடைய வளர்ச்சிங்கிறது விறுவிறுன்னு இருக்குங்க. இல்லனா என்னதான் முட்டினாலும் மோதினாலும் ஒரு அடி நகர முடியாது. சரிங்களா? இதற்கெல்லாம் வழி கொடுக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அடுத்த 138 நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போறாருங்க. இதை பயன்படுத்தக்கூடிய வகையில தான் உங்க வாழ்க்கை நிலையில மாற்றம் அடையிறதும் இல்ல மாறாம பழையபடி வீழ்ச்சியிலேயே இருக்கிறதும் இது உங்க கையில தாங்க இருக்குது. புரியுதுங்களா? இப்போ தலைப்பை பார்த்திருப்பீங்க, நீங்க நல்லாவே இருக்க கூடாதுன்னு ஒரு சில உறவுகள் நினைச்சிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் இத்தனை நாள் நமக்கு கஷ்டங்களும் வந்துட்டு இருந்துச்சு. ஆனா இனி அவங்க நினைக்கிறது நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்களோ இல்லையோ, சனீஸ்வர பகவான் நினைச்சிட்டாருங்க. விருச்சிக ராசிக்காரங்களை உங்களை காப்பாற்றணும்னு சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணிட்டார். இவருடைய வக்ரகதி காலத்துல உங்களுக்கு ஒரு 138 நாட்கள் வாய்ப்பா கொடுக்கிறாருங்க. அதுல ஒட்டுமொத்தமா உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கொடுக்காம மற்ற கிரகங்களுடைய பாதிப்பிலிருந்து உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாருங்க. தம்பி 138 நாட்கள் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, யாரும் உன்னை தொட முடியாது. இப்ப பாருங்கப்பா, நான் விருச்சிக ராசிக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கேன், எவனாச்சும் தொட்டிங்க நீங்க கெட்டீங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற கிரகங்களுடைய பாதிப்பு எல்லாம் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு உங்களை விளையாட விட்டுருக்காருங்க. அவருடைய வாய்ப்பை அழகா பயன்படுத்திக்கிட்டு அடுத்தடுத்து முன்னேறிட்டு வெற்றியை தொடர்ந்துகிட்டே போயிட்டே இருங்க. ஒட்டுமொத்தமா ராஜாதி ராஜ வாழ்க்கை மகா பொற்காலமா இந்த வக்ரகாலம் உங்களுக்கு
உங்களுக்கு இருக்க போகுது. இதனால இனி உங்க வாழ்க்கையில சுப பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டக்கார ராசிக்காரர்களாக நீங்க வலம் வர போறீங்க. நிதி ரீதியா, வணிக ரீதியா, தொழில் ரீதியா, உத்தியோக ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. எல்லாத்துக்கும் மேல உங்களுடைய பயணங்கள் கூட உங்களுக்கு பண வரவை கொடுக்கும். நிதிநிலை வலுவா இருக்கும். பண வரவு பல வழிகள்ல வந்து சேரும். நீங்க ரொம்ப விருப்பப்பட்டவங்க கிட்ட இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு ஆளும் கட்சியா இருக்கீங்க அப்படின்னா அதிகார தோரணையில வலம் வரலாம். அரசியல்வாதிகளுக்கு நீங்க எதிர்கட்சியாக இருந்தாலும் சரிங்க, ஆளும் கட்சி கிட்ட இருந்து ஆதரவு பெருகும். வருமானம் அதிகமாகும். சம்பாதிக்க முடியாத ஆதங்கப்பட்ட உங்களுக்கு அரசியல் துறையில வருமானம் பார்க்க போறீங்க. ஓகேங்களா? நடக்கிறது எல்லாமே சாதகமான பலன்களா இருக்க போகுது. இது எல்லாத்துக்கும் மேல விருச்சகத்துக்கு எதிரிகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாதுங்க. எவனுமே நல்லவன் கிடையாது. உங்களுக்கு எல்லாருமே எதிரிகளே. தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாருமே உங்களுக்கு எதிரியாதான் நினைச்சிட்டு இருப்பாங்க. வெளியே வேணா ஏதோ ஒரு சிலர் வந்துட்டு உங்ககிட்ட நல்லா பேசுற மாதிரி இருக்கும். உள்ளுக்குள்ள அவங்களுக்குமே ஃபயரா தான் இருக்கும். ஆனா இப்போ யாராலையுமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாது. தீங்கு நினைச்சா கூட அவங்களுக்கு பாதிப்பு தான். சனீஸ்வர பகவான் அவங்கள வச்சு செஞ்சு விட்டுருவாருங்க. ஒன்னு உங்ககிட்ட ஃப்ரெண்டா இருக்கணும், இல்லையா ஆள விடு சாமின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தீங்கு நினைக்கிறத மறந்துட்டு விட்டு ஓடிடணுங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகம் தான். இதுவே உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, உயர் அதிகாரிகள் கிட்ட தனியார் துறையோ அரசாங்க துறையோ உதவிகள் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியத்துல மேம்பாடு ஏற்படும். எல்லாவற்றையும் தாண்டி தொழில் ரீதியா உத்தியோக ரீதியா வெற்றிகளை பார்ப்பீங்க. வெளி வட்டாரத்துல மரியாதை அதிகமாகும். வியாபாரத்துல கூட்டு முயற்சிகள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். தன்னம்பிக்கை தைரியத்தோடு எதையுமே ஒரு கை பார்த்தலாங்கிற மாதிரி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கை தைரியத்தை ஒரு புது தெம்ப கொடுக்கிறாருங்க. போடா தம்பி உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இதோட திடீர் பணவரவு கிடைக்கும். செல்வாக்கு பெரிய பதவிகள் எல்லாம் வந்து சேரப்போகுது. மூத்த உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. இரவு நேர பயணங்கள் மட்டும் தவிர்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதே போல இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல உங்க கை ஓங்க போகுது. கணவர் எல்லாம் அன்பா ஆதரவா நடந்துப்பாங்க. அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல் இருந்திருக்கும். வேலை சுமை அதிகமா வந்திருக்கும். அதிலிருந்து விடுபட போறீங்க. வேலை பளு குறையுது. உயர் பதவிகள் கிடைக்குது. கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தைகள்ல முன்னேற்றம் உண்டு. உங்க எண்ணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வரன் அமையும். கனவு தொல்லைகள், தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறது எல்லாமே நீங்குதுங்க. எல்லாமே மறையுது. மரியாதை நீங்க எதிர்பார்த்தபடி கிடைக்குங்க. வேலை கிடைக்கும். வேலை நடக்குங்க. உங்களோட வேலையெல்லாம் நின்று போயிருக்கலாம் பாதியில, அது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் கூடும். உயர்கல்விகள் உங்களுக்கு பலித்தமாகும். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வரவு உயருது. பழைய சரக்குகளை வித்துருவீங்க. அதே போல அடிக்கடி வேலையில வந்து லீவ் போட்டு வேலைகளை மாத்திட்டு உங்களுக்கு தோதுவான வேலையாட்களை வந்துட்டு அமர்த்திக்க போறீங்க. அதே உங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்களை வந்துட்டு வியாபாரத்துல புகுத்த போறீங்க. விளம்பர சாதனங்களை பயன்படுத்துவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் அதிகப்படுத்த போறீங்க. இதோட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளை ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடினமாக உழைச்சு உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற போறீங்க. கேட்ட இடத்துக்கே மாற்றம் கிடைக்கும். சம்பளம் அதிகரிக்கும். கணினி துறையில இருக்கவங்க வெளிநாட்டுல ஒப்பந்த அடிப்படையில நல்ல வேலை அமையுங்க. ஒட்டுமொத்தமா சனி பகவானுடைய இந்த வக்ரகதி காலம் விருச்சிக ராசிக்கு அருமையா இருக்க போகுதுங்கிறத உணர்த்தியாச்சு. இன்னும் தெளிவா சனி பகவான் தரக்கூடிய 15 வாய்ப்புகள் உங்களுக்கு என்னங்கிறத குறிப்பிட்டு சொல்றேன், கேட்டுக்கோங்க. இப்ப சனி விலகியாச்சுங்க. இப்போ சனி விலகிடுச்சு. இதனால பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடிவு வரும். நிலம் மனை சார்ந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுக்கும். இருந்தாலும் எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கோங்க. இரண்டாவது விஷயம், இந்த பெயர்ச்சியால பொருளாதார சிக்கல்கள் சரியாகுது. பண வரவு அதிகமாகும். முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு பாருங்க. மூணாவது விஷயம், இந்த காலத்துல கல்லூரி மாணவ மணிகளை பொறுத்த வரைக்கும் கல்வியிலையும் சரி வேலையிலையும் சரி மிக கவனமா இருக்கணும். எக்காரணம் கொண்டும் வேற வேலைக்கு மாறலாங்கிற எண்ணம் இருக்கவே கூடாது. இருக்கிற வேலையை சிறப்பா செயலாற்றுங்க. இதுவே உங்களுக்கு உயர்வை கொடுக்கும். நான்காவது விஷயம், சுப செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். தகுதிக்கு மேல கடன் வாங்கக்கூடிய சூழல் இருக்கும். ஆனா அதுக்கு வந்து எக்காரணத்து கொண்டு இடம் கொடுக்காதீங்க. சுப செலவுகளை சிம்பிளாவே செஞ்சு முடிச்சுக்கலாம். அதற்காக கடன் வாங்கித்தான் நம்ம வந்து கெத்த காட்டணும்லாம் பண்ணிடாதீங்க. கடன் வாங்குவது விருச்சிக ராசிக்கு தோதானது கிடையவே கிடையாதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுப்பறையில இருக்கீங்க அப்படின்னா
சமையல் பணிகளை கவனத்தோடு செயல்படுங்க. அதே போல வீட்டை கட்டி முடிச்சு கிரக பிரவேசம் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதுவும் கோலாகலமா செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதோட புதிய சொத்து வாங்குவீங்க, வண்டி வாகன வசதிகள் பெருகுது. 5வது விஷயம், குடும்பத்துல கணவன் மனைவிக்கு சச்சரவுகள் விலகுதுங்க, சந்தோஷம் பெருகுது. சிலருக்கு பிள்ளை வரம் கிடைக்கும். கர்ப்பிணிகளை பொறுத்த வரைக்கும் தொலைதூர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுங்க. சில நேரங்கள் ஒரு மாதிரி நம்மளால முடியாதோ அப்படிங்கிற எண்ணம் தோணும். அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுச்சுன்னா அதை விலக்கி வச்சுட்டு யோகா பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, சரியாயிடும். ஆரோக்கிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகுது. 6வது, இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கை ஓங்குதுங்க. கணவர் கிட்ட உங்க வேலை பகிர்ந்துக்க போறீங்க. இதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளா இருக்கீங்க அப்படின்னாக்கா மன உளைச்சல்ல இருந்து விடுபட போறீங்க. வேலை சுமை குறையும், பண வரவு தாராளமா இருக்கும். ஆனா வரக்கூடிய பணத்தை கையாள்வதில் ஜாக்கிரதையா இருக்கணும். 7வது விஷயம்ங்க, இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசுங்க. கண் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்ணை பரிசோதனை பண்ணிக்கோங்க. அதே போல யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. அப்படி வாக்கு கொடுத்துட்டீங்கன்னா அதை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் திண்டாட வேண்டிய சூழல் ஏற்படும். இதனால பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. அடுத்து 8வது விஷயம், மனைவிக்கு கை கால் வலி, மருந்து போடுறது, இந்த மாதிரி மறதி, இந்த மாதிரி பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்கள கொஞ்சம் ஆரோக்கிய பிரச்சனை இருந்து கூட நல்லா பார்த்துக்கோங்க, கூட இருந்து பார்த்துக்கிறது சிறப்புங்க. அதே போல அவங்க கிட்ட வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க. பிரச்சனை எதுவா வேணா இருக்கட்டும், பேசி சரி பண்ணிக்கோங்க. இது விருச்சிக ராசி ஆண்களுக்கும், இது விருச்சிக ராசி பெண்களா இருக்கீங்கன்னா உங்களுக்கு கணவருக்கு கை கால் வலி, மறுத்து போறது, இந்த மாதிரி பிரச்சனைகள், மறதி வரதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குங்க. அதனால வீண் வாக்குவாதம் பண்ணாதீங்க அவங்க கிட்ட. ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயம் கூட பேசினா கூட சரிங்க, விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. 9வது விஷயம், நெடுங்காலமாக வராம இருந்த பணம் இனி கைக்கு வரும். சுப செலவுகள் தேடி வரும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். 10வது விஷயம், மன ரீதியான குழப்பங்கள் சரியாகுது. உடல் நிலையில நீங்களும் அக்கறை வச்சுக்கோங்க. 11வது விஷயம், யாரையும் நம்பி முதலீடு பண்றதோ, ஜாமீன் கையெழுத்து போடுறதோ, இல்ல வேலைக்காக வெளிநாட்டுக்கு போறதோ, இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்திலையுமே யாரையும் நம்பி ஏமாந்துராதீங்க. குறிப்பா பொருளாதார விஷயங்கள். 12வது விஷயம், கடனை முற்றிலும் தவிர்த்துக்கோங்க. நண்பர்கள் கிட்ட எல்லாம் கவனமா இருங்க. நண்பர்கள்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, அவங்களால கூட உங்களுக்கு பாதிப்பு வரும். கவனக்குறைவா எந்த ஒரு வேலையும் பாத்துறாதீங்க, அது உங்களுக்கு பாதிப்பு தான். திரும்ப திரும்ப சொல்றது என்னன்னா, விருச்சிக ராசி எது வந்தாலும் சரி கவனம் தேவைங்க. 13வது விஷயம், வெளிநாட்டுல இருக்கீங்களோ அங்கேயே வேலை பாருங்க. 13வது விஷயம், வெளிநாட்டுல இருக்கீங்களா அங்கேயே வேலை பாருங்க. வியாபாரம் செய்றீங்களா வியாபாரம் பாருங்க. என்ன வேலை செய்றீங்களோ அதை மட்டும் செய்யுங்க. புதுசா எதையோ ஒண்ணு செஞ்சிடாதீங்க, மற்றபடி நல்லதே நடக்கும். புதிய முயற்சிகள் எல்லாம் வேண்டவே வேண்டாமுங்க. அடுத்து 14வது விஷயம், பற்று வரவு உயரும். பழைய சரக்குகளை வித்து தீப்பீங்க. சிலர் சொந்த இடத்துக்கு தொழில் ஸ்தானத்தை மாத்திப்பீங்க. அதே போல இந்த காலகட்டத்தில் உங்களால முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணுங்க. அதே யாராவது அன்னதானம் போடுறாங்கனாக்கா அதுக்கு பங்களிப்பு கொடுங்க, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த அன்னதானம் பண்றது ரொம்ப சிறப்பான விஷயம், அது ரொம்ப பிடிக்குங்க அவருக்கு. அது 15வது விஷயம்ங்க, உத்தியோக பணியாளர்களுக்கு வேலை பளு குறையும். உங்களுடைய திறமையை பார்த்து மேல் அதிகாரிகளே மிரண்டு போவாங்க. எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும். குறிப்பா உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புங்கிறத கரெக்டா விருச்சிக ராசி பயன்படுத்திட்டீங்கன்னா டபுள் ப்ரொமோஷன் வாங்குறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள்ல இருந்து விருச்சிக ராசிக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர கதிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்புங்கிறத உணர்த்தியாச்சு. இன்னும் கொஞ்சம் விரிவா நட்சத்திர பலன்களை பார்த்தரலாங்க. அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இந்த சனி பகவானுடைய வக்ர கதிங்கிறது எந்த மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசி விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுஷ நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம். முதல்ல இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம், நீண்ட நாள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேற போகுது. இவரை பொறுத்த வரைக்கும் சங்கடங்கள்ல இருந்து பாதுகாப்பு கொடுக்கிறார். முயற்சிகளை வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார். பண வரவிழுந்த தடைகள் விலகுது. யோகமான பலன்களை கொடுத்து முன்னேற்றத்தை உண்டாக்கி கொடுக்கிறார். இதோட பொன் பொருள் சேருது, அந்தஸ்து உயருது. வேலையில எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்குது. அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு அதிகமாக
அதிகமாகுது. நினைச்ச காரியங்கள் கைகூடி வருதுங்க. வெற்றியை கொடுக்கிறார். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறார். வேலை தேடுபவர்களுக்கு தகுதியான வேலை, இளம் வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகத்தை உண்டாக்குறார். பண வரவு அதிகமாகுது. குடும்பத்துல மகிழ்ச்சியை ஏற்படுத்துறாருங்க. இதுக்கு மேல தொழில் வியாபாரத்துல ஆதாயத்தை கொடுக்கிறார். பொன் பொருள் பூமி வாகன சேர்க்கை ஏற்படுது. தொழில் ரீதியா போட்டிகளை சமாளித்து பிரச்சனை இல்லாம வருமானம் தரக்கூடிய தொழில்களை கண்டறிந்து அதுல புதிய முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி மீது வெற்றியை குவிக்க போறீங்க. இதுவே பணியாட்களா இருக்கீங்க, தனியார் துறையோ அரசாங்க துறையோ, ஆண்களோ பெண்களோ, கூலி வேலை செய்தாலும் சரி, இல்ல ஒருத்தர் கீழே கை கட்டி வேலை பார்த்தாலும் சரிங்க, ஒட்டுமொத்த பிரச்சனையுமே முடிவுக்கு வருது. உழைப்பு அதிகமாகும். அதற்கேற்ற செல்வாக்கு உயரும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். தனியார் துறையில வேலை பார்த்தீங்கன்னா செல்வாக்கு அதிகமாகுதுங்க. கூட வேலை பார்க்கறவங்க ஆதரவா இருப்பாங்க. சிலருக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் சுயமா தொழில் செய்றீங்களா, திட்டமிட்டு செயல்படுங்க, லாபம் அதிகமா கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகுது. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை கூடுது. கணவர் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. சேமிப்பு அதிகமாகும். முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். அது போல வேலை தேடுறீங்களா, நல்ல வேலை கிடைக்கும். திருமணம் ஆகாத கன்னி பெண்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வரன் அமையும். கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல தடைகள் விலகி பேச்சு சாதுரியத்தால் ஆலோசனைப்படி தேர்வுகள்ல முயற்சிகள் மூலம் வெற்றியை பார்ப்பீங்க. எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். விரும்பிய கல்லூரிகள்ல நினைச்ச பாடத்துல சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நோயால பாதிக்கப்பட்டு சங்கடப்பட்ட நிலை மாறுது, குணமாகுது. முற்றிலும் இந்த நேரம்ங்கிறது உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுது. நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறுது. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகமாகுது. பிள்ளைகளுடைய கல்வி திருமண முயற்சிகளில் ஈடுபடுவீங்க. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்குது. பொன் பொருள் சேருது. பாதியில நின்னு போன வீடு கட்டுற வேலை இப்பெல்லாம் முடிச்சு கிரக பிரவேசம் செய்வீங்க. வெளி வட்டாரத்துல உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகுதுங்க. அடுத்து அனுஷ நட்சத்திரம். எதிர்பார்ப்புகள் ஒட்டுமொத்தமா நிறைவேறுது. அதாவது வக்ர காலத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவானுடைய பாதிப்பு துளி அளவு கூட இருக்காதுங்க. முழுவதுமா விடுதலை கொடுக்கிறார். வழக்கமான முயற்சிகள்ல கூட தலையிடாமல் பார்த்துக்கிறாருங்க. திட்டமிட்ட காரியங்கள்ல லாபம் உண்டாகுது. பிரச்சனைகள் எல்லாமே சமாளிக்கக்கூடிய சக்தியை கொடுக்கிறார். எதிர்பார்த்தபடியே அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்க போகுதுங்க. இன்னும் சிறப்பா சொல்லணும்னா செல்வாக்கு உயருது. பண வரவு அதிகமாகுது. முயற்சிகள்ல வெற்றி. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குது. அலுவலகத்துல பிரச்சனைகள் விலகி எதிர்பார்த்த பதவிகள், ஊதிய உயர்வு கிடைக்குது. தொழில் இருந்த சங்கடங்கள் மறையுதுங்க. செல்வாக்குக்கு தகுந்த மாதிரி நிறைவா செயல்பட போறீங்க. பொருளாதார ரீதியா சங்கடங்கள் குறையுது. உடல், மனம், தொழில், வாழ்க்கை எல்லா விதங்களிலுமே நெருக்கடிகள் மறையுது. இன்னும் பொதுப்படியா சொல்லணும்னாக்கா அரசியல்வாதிகளுக்கு, கலைஞர்களுக்கு இந்த காலம்ங்கிறது சிறப்பா இருக்க போகுது. எதிர்பார்த்த வருமானம் கிடைக்க போகுது. தொழிலை பொறுத்த வரைக்கும் முன்னேற்றம் உண்டாகுது. ஒரு தொழில் பண்றீங்களா, பல தொழில் தொடங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்பார்த்த செலவுகள் கிடைக்கும். தொழில நல்ல ஆதாயத்தை பார்க்க போறீங்க. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்க துறையோ, ஆண்களோ பெண்களோ, ஒருத்தர் கீழே வேலை பார்த்தாலும் சரி வேலை பளு குறையுதுங்க. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்குது. மேல் அதிகாரிகள், முதலாளிகள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. எதிர்பார்ப்புகள் ஈஸியா நிறைவேறும். வாழ்க்கையில புதிய பாதை தெரியும். விரும்பிய இடமாற்றம், பதவி உயர்வு உண்டாகுது. பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணை கிட்ட அன்பு அதிகமாகுது. எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. உறவுக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்குது. வேலை தேடுறவங்களுக்கு தகுதிக்கேற்ற வேலை கிடைக்குது. அரசாங்க துறையோ தனியார் துறையோ பணிச்சுமை அதிகரித்தாலும் வேலையில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகுது. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகமாகுது. பொது தேர்வு, போட்டித் தேர்வுகள்ல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்குது. விரும்பிய கல்லூரிகள்ல மேற்படிப்புக்கு இடம் கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. பெருசா பாதிப்பு இருக்காது. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகள்ல வெற்றி. எதிர்பார்த்த பணம் வந்து சேரும். விரோதிகளால உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் விலகுது. தொழில் வளர்ச்சி ஏற்படும். பண வரவு அதிகமாகுது. குடும்பத்துல தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. வாழ்க்கை துணை கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும். புதுசா வீடு கட்டுறது, வண்டி வாகனம் வாங்குறது, நகை நட்டு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அமையும். மகிழ்ச்சி அதிகமாகும். அடுத்து கேட்டை நட்சத்திரம். எல்லா விதங்களிலுமே அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரப்போகுது. எப்படின்னா முயற்சிகள்ல வெற்றி, பாதிப்பிலிருந்து விடுதலை, எதிர்பார்ப்பு நிறைவேறுது. நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய சங்கடங்களுக்கு முடிவு வருது. பண வரவு அதிகமாகுது. சிலருக்கு புதிய சொத்து சேர்க்கை இருக்குது. வேலை காரணமா வெளியூர்ல போயிட்டு வசிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. இதோட உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகுது. கனவுகள் நனவாகுது. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்குதுங்க.
எதிர்பார்த்தது, அதாவது உத்தியோக பணிகள் இருக்கவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். இன்னும் சிறப்பா சொல்லணும்னா உடல்நிலையும் சரி மனநிலையும் சரி மாற்றம் உண்டுங்க. குடும்பத்துல நிம்மதி இருக்கும். செல்வாக்குக்கு ஒரு குறையும் இருக்காது. வேலை ரீதியா சுய தொழில் செய்றீங்களா, வெற்றி உண்டு. அரசு வகைகள்ல எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வருமானம் உயரும். ஷேர் மார்க்கெட்ல கூட நல்ல வளர்ச்சி இருக்கும். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ ஒருத்தர் கீழே கை கட்டி சம்பளம் வாங்கினா கூட சரிங்க, ஊதிய உயர்வு கிடைக்கும். எதிர்பார்த்த உயர்விற்கு வேலை பளு குறையும். விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும். மேல் அதிகாரிகள் உங்களை அனுசரிச்சு நடந்துப்பாங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்வி, வேலை, திருமணம் எல்லா விதங்கள்லயுமே எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. குடும்பத்துல செல்வாக்கு அதிகமாகுது. வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பு உண்டாகுது. நிறைய வேலையை இழுத்து போட்டு செய்வீங்க. அதன் காரணமா உயர்வு உண்டுங்க. உடல் ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்கு. கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவீங்க. எதிர்காலம் பத்தின சிந்தனைகள் மேலோங்குது. விரும்பிய கல்லூரிகள்ல இடம் கிடைக்கும். எதிர்பார்த்தபடியே படிப்புல ஆர்வத்தோடு இருக்கிறதுனால அதிக மதிப்பெண்களை பெறுவீங்க. போட்டித் தேர்வுகள்ல கூட வெற்றி உண்டு. அடுத்து ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப கவனம் வச்சுக்கோங்க. ஆனா ஆரோக்கியத்துல பெருசா பாதிப்பு இருக்காது. பழைய பாதிப்புகள் கூட இப்ப சரியாகும். அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகமாகுது. சங்கடங்கள் விலகுது. இதோட சொந்த பந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களுமே மறைஞ்சு போகுதுங்க. வீடு கட்டுறது, தொழில் தொடங்குறது, இது போன்ற தடைப்பட்ட முயற்சிகள் கூட வெற்றி உண்டு. குடும்பத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்ள போறீங்க. சேமிப்பு கூடுது. சோ இப்ப வரைக்கும் பார்த்த பொது பலன்கள், நட்சத்திர பலன்கள் எல்லாமே இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர காலம்ங்கிறது விருச்சிக ராசிக்கு ஒரு வரமாதான் கிடைச்சிருக்கு. கரெக்டா பயன்படுத்துங்க. இந்த வரம் உங்களுக்கு நிலைக்கணும்னா நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம், ஒவ்வொரு சனிக்கிழமையும் நவ கிரகங்கள்ல வீற்றிருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு 8 நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. அதோட உங்களால முடிஞ்சதுன்னா 8 பேருக்கு அன்னதானம் செய்ய நீடித்த நிலைத்த செல்வம், செல்வாக்கு, பேரு புகழோட நீண்ட ஆயுளோட வாழ முடியும். வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.